நம்மை பிடித்த சாதிகள் போயின நம்மை கண்டோம் என்று நம்மை கண்டோம். தமிழ்தாய் வாழ்க்கையோடு இந்த நிகழ்வு தொடங்கி தமிழ்தாய் வாழ்க்கையோடு அது நின்று விடாமல் ஒரு கும்மி பாடலை பழவேற்காடு பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த பறவைகளாம் இங்கே ஒன்று கூடி சாதி இல்லாத ஒரு தமிழ்நாடு, சமதர்மமான ஒரு இந்தியா வேண்டும் என்பதை நம்முடைய பாடலில் வைத்து மிக அழகாக நடனமாடிய அந்த குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்கிறேன். மாலை நின்றது தாமரை மலர்ந்தது, ஆனால் அருகே நின்ற அள்ளி கூம்பி விட்டது. அதை கண்ட தாமரை அள்ளி மலரே கண்ணில்லையா, கதிரவனின் அழகை ஏன் பார்க்கவில்லை என்று கேட்டது. தாமரை அள்ளியை பார்த்து கேட்கிறது, ஏன் உனக்கு கதிரவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லையா என்று கேட்கின்ற அந்த கவிதையை மிக அழகாக சொல்கிறார். கவிஞர் தமிழோடி அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தார் என்று சொன்னால் இதை அவர் எப்படி சொல்லியிருப்பார் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன். தாமரையே நீ அள்ளியை கேட்பது இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் கல்விக்கான நிதியை உடன் கேட்கிறது, அதை நீ எப்பொழுது தரப்போகிறாய் என்று நம்முடைய கவிஞர் எழுதியிருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு கவிதைகளாக அவர் பேசும் பொழுதெல்லாம் தூக்கு கைதை தட்டி இழுக்கும் பொழுது துளியும் அஞ்சாது, ஒளியில்லா நாட்டிலே ஒளியினை நீ பாய்ச்சுது என்று ஆவேசமாக கோபமாக சமூக புரட்சி பாடல்களை பாடிய அதே கவிஞர் தான் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கென்று மிக அழகாக ஒரு பாடலை அவர் பாடியிருக்கின்றார். பாடம் படிய ஒரு பையன், பள்ளி செல்லா ஒரு பையன், மூட நானான் முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே, சொல்லை கேளா ஒரு பையன், புள்ளி திரிந்த ஒரு பையன், கல்லான் ஆனான் முன்னாலே கட்டை சுமந்தான் பின்னாலே, சோம்பி திரிந்த ஒரு பையன், சுற்றி திரிந்த ஒரு பையன், தேடி திரிந்தான் முன்னாலே தெருவில் நின்றான் பின்னாலே என்ற அளவிற்கு பிள்ளைகளுக்கான ஒரு பாடலையும் எழுதியவர் நம்முடைய கவிஞர்.